மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம பார்த்திருப்போம், எனக்கு வெள்ளை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வயசு ஆயிடுச்சா, எனக்கு சின்ன சின்ன எழுத்துக்கள் எல்லாம் தெரியல, அதனால கண்ணாடி போட்டிருக்கேன். சில பார்வை குறைபாடு இருக்கு, இதனால நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகள் 10 வயதிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் கண்ணாடி போடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா 10ல் 7 குழந்தைகள் இப்ப கண்ணாடி போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி இது வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதற்கேற்ற மாதிரி நான் லென்ஸை கண்ணுல மாத்திட்டு இருக்கேன். அந்த ஸ்பெக்ஸோட லென்ஸை நான் கண்ணுல மாத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது பார்வைக்கு, கண்ணோட பார்வை தெளிவாக இருப்பதற்கு நமக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. பொதுவாக இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இளநரை பிரச்சனையும் வரும். இது நல்லா கவனிச்சு பாருங்க. இளநரை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை குறைபாடு வரும். ஏன்னா நம்ம ஃபேஷியல் ரீஜியன், அதாவது ஃபேஷியல் ரீஜியன்ல பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கும் பொழுது, ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைவாக இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது. தலைமுடிக்கும் சரி, நம்ம கண்களுக்கும் சரி, தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அயன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காப்பர், ஜிங்க். இந்த ஜிங்க் இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கும் பொழுதுதான், ஜிங்க் குறைபாடு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு பார்வை குறைபாடும் சரி, அதுக்கப்புறம் கிரே ஹேரும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்வைக்கு விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் குறைபாடினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடல்ல நிறைய இருக்கு. அதுல தலையாய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை குறைபாட சொல்லலாம். இப்போ இந்த பார்வை குறைபாடு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மயோபியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. முக்கியமா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கண்ணுல பிபி இருக்குங்க, இது நம்ம சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ராக்ட் இருக்கு, கிளக்கோமா இருக்கு, இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கு. பொதுவாக சித்த மருத்துவத்தில் கண்ணில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா 96 வகையான கண் நோய்களை சொல்லியிருக்காங்க. அப்போ 96 வகையான கண் நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா, அடிப்படையில நிறைய பேருக்கு வரக்கூடிய இந்த கண் பார்வை குறைபாடு, இந்த பிரச்சனைக்கு, அதாவது கண்ணாடி போட்டே ஆகணுமா, சரி இதுக்கு மாற்றா நான் என்ன செய்யலாம்? இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு, அதாவது இந்த சம்மர் டைம்ல பார்த்தோம்னா, இந்த எப்பவுமே நம்ம கிளினிக்ல கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சம்மர் கேம்ப்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், பயிற்சிகள் எல்லாமே கொடுப்போம். எவ்ரி இயர் சம்மர்ல இதை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய குழந்தைகள் இது கலந்துப்பாங்க. இந்த 1 மந்தோ இல்ல 48 டேஸ், நியர்லி அந்த ஒரு மண்டலம் இதற்கான சிகிச்சைகள் கரெக்டா எடுத்தாங்க, அந்த பயிற்சிகளும் நம்ம சொல்ற பயிற்சிகளும் கரெக்டா செஞ்சாங்கன்னா இதற்கு கண்ணாடியிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். இப்போ கண்ணுல நமக்கு பார்வை குறைபாடு இருக்கு, கண்ணாடி போட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு 3 முக்கிய விஷயங்கள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு சரியான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி கண்களை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சித்த மருந்துகள். இதை நம்ம ரெகுலரா இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குணமாகும். கேட்ராக்ட் இருக்குங்க, எனக்கு சரியாகுமா நிறைய பேர் கேக்குறீங்க. இதற்கான சிகிச்சைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அறுவை சிகிச்சை இல்லாமல் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு நாளா நமக்கு கேட்ராக்ட் இருக்கு, அதை பார்த்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இப்போ பார்வை குறைபாடு பார்வை திறன் எனக்கு குறைஞ்சிட்டே போகுது, தூரமா இருக்கிற பொருள் தெரியல, 10 அடியை தாண்டி இருக்கக்கூடிய பொருள் எனக்கு தெரியல, லெட்டர்ஸ் தெரியல, போர்டுல இருக்கிற லெட்டர் தெரியல, எழுத்துக்களை படிக்க முடியல, ரொம்ப டல் விஷனா இருக்கு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, சில பயிற்சிகள் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். பயிற்சிகள் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு செய்யக்கூடிய ஐபால் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்வை கண்ணுக்குன்னே செய்யக்கூடிய சில பயிற்சிகள். இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். தினமும் இதை காலையில 15 நிமிடம், மாலை 15 நிமிடம் நிச்சயமா இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ இந்த பயிற்சிகள் எது எதெல்லாம் இருக்கும்னா, ஐபால் ரொட்டேஷன் இருக்கும். நம்ம கருவிழி மற்றும் கண் விழிகளை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரைட் டு லெஃப்ட் ஒரு 10 ரவுண்ட்ஸ்,
லெஃப்ட் டு ரைட் ஒரு 10 ரவுண்ட்ஸ் ஸ்லோவா. தென் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ், மேலும் கீழும் பாக்குறது, ரைட் லெஃப்ட் பாக்குறது, கிராஸ்ல பாக்குறது, இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை செய்யணும். அதே மாதிரி இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து கண்களை சுற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், இந்த வர்ம புள்ளிகள் என்னென்ன, எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த வர்ம புள்ளியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சொல்றோம். இது கூட சேர்த்து முத்ரா பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். இது கூட ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன உணவு. இன்னைக்கு உணவு முறையில் நாம் நிறைய விஷயங்களை மறந்ததால் தான் கண் பார்வையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமா விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம மறந்துட்டோம். விட்டமின் ஏ பார்த்தோம்னா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது முக்கியமா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்ல நிறைய இருக்கு. மீன் வகைகள் நிறைய எடுத்துக்கணும். காய்கறிகள், பச்சை காய்கறிகள், முக்கியமான கீரைகள். இந்த கீரைகள் தான் கண்ணோட ஒளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தர்கள் நிறைய கீரைகள் மற்றும் கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்துகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உணவில் நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். அடுத்ததாக 3வது பாயிண்ட் நான் சொன்னது என்னன்னா சித்த மருந்துகள். சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வயதிற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்கிறோம். இதுல இளநீர் குழம்பு அப்படின்ற மருந்து இருக்கு. அடுத்ததாக நேத்திர பூண்டு தைலம் இருக்கு. சீதேவி செங்கல் நீர்ல செய்யக்கூடிய காயக்கற்ப மருந்து இருக்கு. இதோட அமிர்தவள்ளி கற்பம் இருக்கு. இத ஒவ்வொருத்தருக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமாக கண்ணாடியை நம்ம வந்து குறிப்பிட்ட கால நேரத்தில் நம்ம வந்து நிச்சயமா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்வை திறன் வந்து அதிகரிக்கும். ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஐ டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்து நம்ம ஃபைல் பண்ணிக்கிறோம். ஒரு 48 டேஸ்க்கு இந்த பயிற்சிகள், இந்த மருந்துகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரியும். இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும். டயபெட்டிக் ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ்க்கும் தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது அந்த டயபெட்டிஸ் வந்து நார்மலுக்கு வரணும், பிளட் சுகர் லெவல் நார்மலுக்கு வரணும், கால் பாதங்கள்ல எரிச்சல் வந்து குணமாகணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்ற மருந்து இருக்கு. போன பதிவுல இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து கேட்டு வாங்கி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நமக்கு கொடுத்துருக்கிறீங்க. கமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டீங்க. அவர்களுக்கும் இதை நம்ம வந்து கொரியர் மூலமா கொடுத்தோம். திரிஃபலா நெய் நிறைய பேர் இதை பயன்படுத்தி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த திரிஃபலா நெய்யை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்களை சுற்றி இதை நம்ம அப்ளை பண்ணணும். இதை உள்ளுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளுக்கு எடுக்கும் போதுதான் இது உடல்ல இருக்கக்கூடிய 3 தாதுக்கள், 3 தோஷங்களையும் இது சமநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 தோஷங்களையும் சமநிலைப்படுத்தி நமக்கு பார்வை திறன், கண்ணுல வந்து நிறைய ட்ரை ஐ சிண்ட்ரோம் இருக்கும், இதையும் வந்து தெளிவுபடுத்துவதற்கு இது பயன்படுது. அதே மாதிரி செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துங்கள். கண் நோய் குணமாகணும்னா செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தலாம். செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிங்க. இன்னைக்கு நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் செம்புல வந்துருச்சு, காப்பர்ல வந்துருச்சு. அதுல வந்து தண்ணியை குடிங்க. இந்த தண்ணியை வந்து சீரகம் போட்டு அந்த செம்பு பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கண் பார்வை திறன் மேம்படும். ஈஸியா ஒரு டிப்ஸ் சொல்றேன், இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. அகலமா ஒரு செம்பு பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இதுல தண்ணீரை நிறைச்சிக்கணும். மேல வந்து ஒரு ஒயிட் கிளாத்ல அந்த பாத்திரத்தோட வாயை நல்லா கட்டிட்டு வெயில்ல வைக்கணும். காலையில இருந்து மாலை வரைக்கும் இது வெயில்ல அப்படியே இருக்கணும். மாலையில ஒரு 7 மணி வாக்குல இந்த தண்ணியை எடுத்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். முக்கியமா கண்களை கழுவணும். ஐ வாஷ் பண்றதுமே கப் இருக்கு இல்லைங்களா, ஹை கப் வந்து இருக்கும், ஐ வாஷ் கப் இருக்கும். ஒயின் கிளாஸ் மாதிரி சின்னதா நம்ம ஐ சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுல இந்த தண்ணியை விட்டு ஐய நல்லா வாஷ் பண்ணணும். இத காலை மாலை 2 நேரத்தும் நம்ம கண்ணு வந்து இந்த தண்ணியில வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு நிறைய பலன்கள் இதுல கிடைக்குது. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும், ஸ்கின் ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல அவ்வளவு சத்து இருக்கு. அதாவது சன் எனர்ஜி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணையும் நம்ம கழுவிக்கிட்டே வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். அதே மாதிரி கற்ப மருந்துகள் சொல்லும் போது தூதுவளை நெய் கற்பம், கரிசாலை, வெள்ளை கரிசாலை நெய் கற்பம், இந்த மாதிரியான மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். டோட்டலா சொல்லணும்னா கண்ணாடிக்கு நிச்சயமாக நம்ம குட் பை சொல்லலாம். கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும். சோ நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல நான் வந்து ஸ்பெக்ஸ் போடுறதால என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்ஸை கழட்டியே ஆகணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நான் சொன்ன இந்த பயிற்சிகளும் மருந்துகளும் எடுத்தோம்னா வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.